மச்சி, இந்த மேட்ரு இன்னைக்கு அதிர்ச்சி பூர்வமான உண்மைகள் என்ன சொல்ல போகிறேன்? இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி பேச போகிறோம்? மைக்கேல் ஹரேரா நம்ம பேசியிருக்கோம், பட் ரொம்ப டீட்டெயிலாக பேசல அதை பற்றி. ரைட்டு. என்னன்னா, ஒரு எக்ஸ் யூஎஸ் மிலிட்ரி, யூஎஸ் மெரைன் தான் அவர். 2009 ஸ்பெசிஃபிக்காக அந்த வருஷத்தில் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், இந்தோனேஷியாவில் ஒரு எர்த்குவேக் நடந்துச்சு. ஸோ ஒரு ஹியூமானிட்டேரியன் ஆப்ரேஷன் மாதிரி. ஸோ அதான் எர்த்குவேக் நடந்துச்சுன்னா நிறைய பிரச்சனை இருக்கும்ல, அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. இவர் மட்டும் இல்லை, ஒரு கும்பலாக இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர்லையா போயிருக்காங்க. இந்தோனேஷியா பக்கத்தில் இந்த இதில் தான் இங்கே இருந்திருக்கு போல இருக்கு. அதில் இருந்து இருக்கும்போது இவர் கொஞ்சம் கூட பேர் ஏதோ திடீர்னு ஒரு மிஷனில் போயிருக்காங்க ஹெலிகாப்டரில். கடலில் தான் இருக்காங்க, ஏர்கிராஃப்ட் கேரியர் தானே அது பேர். ஐ திங்க் டென்வர்னு நினைக்கிறேன் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் பேர். ஸோ அப்படி இருக்கும்போது ஹெலிகாப்டரில் கிளம்பி ஏதோ திடீர்னு ஒரு மிஷின் ரேண்டமாக கொஞ்சம் பேரை சேர்த்துட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. பட் மோஸ்ட்லி இட்ஸ் அ ரிலீஃப் மிஷன், ரைட்? லைக் அதனால ஏதாவது சப்ளைஸ் ஏதாவது மக்களுக்கு கொடுப்பேன், ரைட்டு. பட் ஆனால் இன்னொரு விஷயமும் என்னன்னா, இந்தோனேஷியாவில் ஜென்ரலாக கொஞ்சம் டெரரிஸ்ட் சில இடத்துல இதுவும் இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனைன்னு இருக்கும்போது சம்டைம்ஸ் சில பேர் அந்த டைம் தானே ஏதாவது யூஸ் பண்ணிப்பாங்க. எனிதிங். ஒரு இடத்துலயே பிரச்சனை இருந்துச்சுன்னா, பேனிக் ஆச்சுன்னா அதெல்லாம் கடையை போட்டு உடைப்பானுங்க சில, அந்த மாதிரி கடையை உடைச்சிட்டு உள்ள திருட்டு போறது யூஸ் பண்ணிக்கிட்டு. பட் இவங்க போனதோ ஏதோ ஜங்கிள் மாதிரியான இதுதான், ஹியூமானிட்டேரியன் மிஷன். ஸோ கிளம்பி போயிருக்காங்க. போய் இறங்கி அந்த ஒரு இடத்துல ஏதோ ஒரு கொஞ்சம் ஹில்லியான இடம் போல இருக்கு. ஹில்லியான இடத்துல இறங்கிட்ட பிறகு இவரும் அப்புறம் கொஞ்சம் பேர் எல்லாம் நடந்து இன்னும் கொஞ்சம் அந்த யூஸ்வலா உனக்கு எந்த ஒரு இடம்னாலும் புதுசா ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு ஹைலேண்ட், ஹை கிரவுண்ட், அதாவது இப்போ மலை மேல ஏன் எங்க போனாலும் மலை மேல போய் நின்று பார்க்கணும்ன்றாங்க. ஸோ யூல் see the whole எல்லாமே தெரியும், லைக் எங்க என்ன நடக்குதுன்றது கிளீனா தெரியும். அங்க போயிட்டேன்னா நீ என்னதான் மேப் என்ன வச்சிருந்தாலும் உனக்கு அங்க போய் பிசிக்கலா பாக்குறதுன்றது வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி போய் அந்த மாதிரி ஹை கிரவுண்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஏதோ பக்கத்துல திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு வியர்டா ஏதோ ஒரு கிராஃப்ட் மாதிரி பார்த்துருக்காங்க. என்னடா இதுன்ட்டு சரின்ட்டு அப்சர்வ் பண்றதுக்கு இன்னமும் கொஞ்சம் பக்கத்துல போயிருக்காங்க. ஏன்னா இட்ஸ் ஜங்கிள், ரைட்? லைக் ஆப்வியஸ்லி எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி விஷயம், அந்த மாதிரி காட்டுல எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதுவும் இந்த கிராஃப்ட் அவரோட டிஸ்கிரிப்ஷன் படி எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்டகன் ஷேப், அண்ட் அதுவும் சின்னது இல்லை, சும்மா ஏதோ ஒரு அதுவும் இல்லாம இது இன்னும் ரொம்ப மேல பறக்கலாம்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் தரையில இருக்கு, ஆல்மோஸ்ட் தரையில, பட் மிதந்துட்டு இருக்கு. அப்படிதான் டிஸ்கிரைப் பண்றாங்க. லைக் இவங்க மலை மேல இருந்து இவ்வளவு டீடைல் பார்க்க முடிஞ்சது. அதான் கொஞ்சம் ஏன்னா பெரிய இது போல இருக்கு. இன்ஃபேக்ட் அது வந்து ஏதோ ஆல்மோஸ்ட் 300 feet. ஓ இது ஆமா, ஆல்மோஸ்ட் ஃபுட்பால் ஃபீல்ட் சைஸ், ரைட்? 300 feet. ஸோ இட்ஸ் ஹியூஜ், ரைட்? லைக் 300 feetனா ஸோ காட்டுல கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன். பிளாக் கலர்ல ஏதோ ஒரு மாதிரி மேட் பிளாக் கலர்ல 300 feetனா அந்த ஏரியால மரம் எல்லாம் இல்லாம இது மட்டும் தான் இருந்திருக்கும். மரம் சுத்தி இருக்கு போல இருக்கு, ஆனா இது நடுவுல இருக்கு. ஆனா சத்தம் எதுவுமே பெருசா வரல. இது ஒரே ஒரு சத்தம், ஏதோ மைல்டு பேஸ் கிட்டார் சவுண்ட் மாதிரி, ஹம் பேஸ் கிட்டார் மாதிரி, அது மட்டும் கேட்டுட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் இது இந்த மாதிரி இது நம்ம நிறைய இடத்துலயும் கேட்டிருப்போம்ல, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சவுண்டு, இந்த பேஸ் கிட்டார் சவுண்டு, இது மாதிரி தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் சவுண்ட் வர அந்த மாதிரி சவுண்ட் கேட்டுட்டு இருந்துச்சு போல இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல போக பார்த்தா திடீர்னு நிறைய பேர் இவங்களை சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. ஓ, அவங்க ஆல்ரெடி வேற யாரோ இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்சம் ட்ரக் எல்லாம் வேற ஏதோ இருந்துச்சு போல இருக்கு. திடீர்னு சரௌண்ட் பண்ணி லிட்டரலா கன் பாயிண்ட்ல அவங்களுக்கு நிக்க வச்சிட்டானுங்க, முட்டி போட வச்சு. அவள் தான் இவன் என்ன நினைச்சானா, அவள் தான் இன்னைக்கு நம்ம உயிரோட போக மாட்டோம், அவுட்டு நினைச்சிட்டு ஏதோ நடக்குதுங்க, ஏதோ பார்த்துட்டோம் போல இருக்குன்ட்டு இது பண்ணா அவனுங்க வந்து கத்திருக்கானுங்களாம். எதுக்கு இங்க வந்தீங்க, என்ன என்ன டாசிக்கு இங்க வந்தீங்கன்ற மாதிரி தான் கேட்டிருக்கானுங்க. இவனுக்கு புரியல. லைக் இல்ல, நாங்க பாட்டு வந்துட்டு ஹைக்கிங் வந்தோம், ஏதோ ஆடு மாடு பாக்கலாம்னு பார்த்தா இவ்வளவு பெரிய மேட்டர் இங்க இருக்கு. எக்ஸாக்ட்லி, ரைட்? ஸோ அதுவும் இல்லாம இன்னும் ஸ்பெசிஃபிக்கா என்னன்னா, அதான் பேசினதெல்லாம் பார்த்தா ஏதோ யூஎஸ் காரனுங்க மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கான். பட்
எந்த ஒரு நேம் இதுவும் இல்ல. மிலிட்டரி யூனிஃபார்ம் மாதிரி தான் போட்டிருந்திருக்காங்க போல இருக்கு. அதான் யூஸ்வலா மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டிருந்தா அந்த இன்சைன்யான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பேட்ஜ் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ரேங்க் எதுவுமே இல்ல. பட் ஆனா வச்சிருந்த வெப்பன் எல்லாமே பார்த்தோன்னா இவனுங்க வச்சிருக்கிறதோட அடுத்த லெவல் பயங்கர அட்வான்ஸ்டான ஒரு இதுதான் கேரி பண்ணி வச்சிருந்தானுங்க போல இருக்கு. சோ லிட்டரலா இவனுங்க வந்து சண்டை பண்ணணும்னு நினைச்சா முடியாது. ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே நிறைய பேர் இவங்களோட அதிக பேரு அண்ட் அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸும் இவங்களோட பயங்கர மாடர்னான வெப்பன். ஓகே. ஸோ யா ஆல்மோஸ்ட் காலின்னு நினைச்சானுங்க. பட் ஏதோ லக்கிலி சம்ஹவ் தே கைண்ட் ஆஃப் டுக் ஆஃப் அவனோட இதுல பேக் பேக்ல இருந்த அந்த இது எல்லாமே கன்ல இருந்து மேகசின் எல்லாத்தையும் தூக்கி போட்டானுங்க. ஸோ பேசிக்கலி தே கான்ட் யூஸ் த வெப்பன். எல்லாத்தையும் டம்மி பண்ண வச்சுட்டு அவனுங்கள திருப்பி வந்த வழியிலேயே அனுப்பிச்சு விட்டாங்க. ஓகே ஓகே. ஆனா ஏன்னா இந்த மைக்கேல் ஹரேராவும் மிலிட்டரி ஆர்மி ஆளு தானே? யா இவனும் ஆர்மி ஆளு தான். சோ அவங்களுக்குள்ள ஏதாவது பேச்சுவார்த்தைலாம் நடக்கலையா? பேச்சுவார்த்தை அதான் அவனுங்க அவங்க கிட்ட பேச்சே கிடையாது. அவங்க வந்து எல்லாத்துக்கும் இங்க வந்த சோ எல்லாமே ஏதோ பயங்கர இது 2009ல அந்த டைம்ல ஒன்றும் பெருசாலாம் நமக்கு டெக்னாலஜின்னா போனு பயங்கரமான டெக்னாலஜி எல்லாம் கிடையாது இல்ல. ஸோ இட்ஸ் ஸ்டில் லைக் நார்மல் இது. பட் ஆனால் ஏதோ பயோமெட்ரிக் மாதிரி என்னமோ எல்லாம் வச்சிருந்தானுங்க போல இருக்கு. ஸோ தேவர் இமீடியட்லி இவன் யாரு ஏதுன்னு எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டானுங்க, எல்லாமே ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிட்டானுங்க. ஸோ இதை பத்தி எதுவும் வாய் திறக்கூடாது எதுவும் எல்லாமே சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டானுங்க போல இருக்கு. என்ன பார்த்தா எதுவும் பார்க்கல அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இவனுக்கு திருப்பி வந்துட்டானுங்க இவங்க பேஸ்க்கு. ஓகே. பேஸ்க்கு வந்துட்டு இடத்துக்கே திருப்பி போயிட்டாங்க. ஆனா இவங்க பேஸ்க்கு போனா போய் உடனே கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஆபீசர் ஆட்டம் வந்தானோ, ஒரு பெரிய ஆபீசர் ஆட்டம். ஆனா அந்த ஆபீசரை அவனை பார்த்ததே இல்லை. அவன்கிட்டயும் எதுவும் பெரிய பேட்ஜ் மாதிரி இல்லை. பட் ஆனா அவன் வந்து பெரிய ஆபீசர் மாதிரி அவன் கூப்பிட்டு ஏதோ டீப்ரீஃப் ஆட்டம் பண்ணானா. என்னன்னா கூப்பிட்டு நீ அங்க பார்த்தது எதுவும் இது இல்ல, நீ வந்து NDA சைன் பண்ணும், இதை பத்தி எங்கேயும் பேச மாட்டேன், ஏன்னா ஏதாவது நான் பேசினேன்னா இதை பத்தி என்ன சாவடிக்கலாம், அந்த மாதிரி ஐ கேன் பி புட் இன் டெத். ஸோ அதனாலதான் ஆல்மோஸ்ட் லைக் 14 வருஷம் இதை பத்தி எதுவுமே வாய் திறக்கல. கூட இருந்த 4-5 பேர், எத்தனை பேருன்னு எக்ஸாக்டா நம்பர் தெரியல, இன்னொரு 5 பேர் ஏதோ இருப்பாங்க போல இருக்கு. எவனுமே இதை பத்தி பேசினதே இல்லை. பட் இந்த விஷயத்த வந்து அப்புறம் லேட்டரா தான் சொன்னான். பட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி போகும்போது அவன் கேமராவும் வச்சிருந்திருக்கான் போல இருக்கு. மைக்கேல் ஹரேரா. ஆமா, மைக்கேல் ஹரேரா ஒரு கேமராவும் வச்சு ஏதோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் போயிருந்திருக்கான். அந்த இதுவும் எடுத்திருக்கான். இருக்கான அந்த வீடியோ? அந்த கேமரா வந்து லாக்கர்ல வச்சிருக்கான். அதே மாதிரி மத்தவங்களோட இவனுக்கு கூட போன எல்லாரோட இதுவும் பொருள் அந்த லாக்கர்ல, ஒவ்வொருத்தரோட பர்சனல் லாக்கர்ல இருந்திருக்கு. இந்த டீப்ரீஃப் பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் போய் பார்த்தா லாக்கர்லாம் உடைக்கலாம் இல்ல, எல்லாமே அப்படியே இருக்கு. ஆனா லாக்கர் ஓபன் பண்ணி பார்த்தா எந்த பொருள், கேமரா இருக்கு, உள்ள இருக்க கேசட் இல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. ஓகே. ஆனா அது எப்படி அது இருந்துச்சு எதுன்னு எப்படி தெரியும்னு. பட் தட்ஸ் த கிரேசி ஸ்டோரி. ஸோ அது இருந்துச்சுன்னா, பட் ஆனா யோசிச்சு பார்த்தனா இப்போ அந்த வீடியோவே பார்த்துருந்தாலும், அந்த வீடியோவே இப்போ நம்ம போட்டு பார்த்தாலும் எத்தனை பேர் நம்புவாங்க? ஆமா, ஓ இது AI ஜெனரேட்டட்னு தானே சொல்ல போறோம். ஆமா, அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஈவன் இஃப் வி see it, நீ நானுமே நம்புறது ரொம்ப கஷ்டம் தான். அந்த மாதிரி வீடியோன்னு பார்த்தனா கரெக்ட். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டவுட் தான் வரும், இது எப்படி நான் நம்புறது அப்படின்றத முதல் கேள்வி. ஓகே. பட் வந்து இப்போ ஏன் எந்த தைரியத்துல இப்போ வெளியில வந்து அவர் எப்போ வெளியில வந்து இத அந்த ரீசெண்டா இந்த டாக்டர் கிரியர்னு இருக்கார்ல, அவர் தான் அந்த நிறைய டிஸ்க்ளோஷர் மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கார்ல, அவரோட ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து பேசினான். ஒன் ஆஃப் த விசில் ப்ளோவரா வந்து பேசினான். வந்து பேசும்போது ஓகே இந்த மாதிரி நடந்துச்சு இதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் ஆஃப்டர் த விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் இந்த இதெல்லாம் பாஸ் பண்ணாங்க. ஓகே. சோ அதுக்கு NDA சைன் பண்ணாலும் இந்த விசில் ப்ளோவர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குறதால ஒரு நம்பிக்கை, இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கையில வெளில உண்மையை சொல்றாங்க. சோ அப்படிதான் இந்த விஷயம் வந்துச்சு வெளியில வந்துட்டு. பட் ஆனா என்னன்னா, இவன் அப்ப வந்து சொல்லும் போது அந்த வீடியோ பார்த்தனா அந்த இதுல அந்த கண்டெய்னர்லாம் பார்த்தேன், ஏதோ ட்ரக்ல கண்டெய்னர் ஆட்டம் போகுது, அந்த பிளாட்ஃபார்ம் ஆட்டம் இருக்கு, அதுல இருந்து மேல அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க, ஏதோ சம்திங் they were doing some illegal transportation மாதிரி தான் பார்த்தேன்னு சொன்னான். ஓகே. இவன் என்ன நினைச்சான், இது அந்த ட்ரக்ல இருந்து அந்த பெரிய கிராஃப்ட், ஆமா அந்த கிராஃப்ட்க்கு ஏதோ டிரான்ஸ்போர்ட் கிராஃப்ட் பத்தி வேற என்ன சொன்னா, லைக் அது 300 அடி இது இருக்கு, வைடா இருக்கு, வேற என்ன லைக் என்ன மாதிரி இருந்ததா? அது ஆக்டகன் ஷேப், பயங்கர ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஜியோமெட்ரிக்கா தான் இருந்துச்சு. மேல டாப்ல ஒரு சின்ன பிரமிட் மாதிரி ஒரு ஷேப் வேற. ஓகே. ஃபுல்லா மேட் பிளாக்கும் பிளாக்கும் அந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ கலர் மட்டும் லைட்டா மாறிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னான்.
அது நார்மலா அந்த டைம்ல 2009னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிளோ இல்ல அந்த மாதிரி ஒரு ஷேப்ல நம்ம ஊர்ல எங்கேயுமே வண்டியோ ஒரு ரெகுலர் யூஸ் பண்ற காரோ வேனோ எல்லாம் இருந்தது இல்ல, ஃபிளைட்டோ எதுவும் இருந்தது கிடையாது. அதுவும் இல்லாம இன்னொன்னு பார்த்தனா அந்த 5 அப்சர்வபிள்ஸ் இதுல இருக்கு வேர் இட் வாஸ் floating. It wasn't just like on stationary. It was floating without any known means of propulsion. விங்க எதுவுமே இல்லாம எப்படி உனக்கு ஹெலிகாப்டர் மாதிரி ஏதாவது சுத்தணும் ரோட்டர் இருக்கணும், அதுவும் இல்ல, அப்படியே இருக்குது. இன்னொரு பை தி வே they did see like it leave. அதுவும் பார்த்திருக்காங்க போல இருக்கு. அந்த இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த எப்படி போச்சுன்னா அது போகும்போது அது இருந்துச்சு காணோம் அந்த அளவுக்கு அந்த ஸ்பீடு. சோ அங்க பக்கத்துல இருந்த மரம் எதுவுமே அசைய கூட இல்ல. Okay. So as if it didn't interact with anything. Right. It's just like it was able to just move off. Right. In such a speed. ஓகே. ஸோ இவங்கள அந்த அங்க இருந்த மிலிட்டரி மக்கள் வந்து இவங்களை வந்து மிரட்டிட்டு கிளம்ப சொல்லிட்டு அந்த டைம் கேப்ல இந்த ஏர்கிராஃப்டும் அந்த இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கும்போது கிளம்பி போயிடுச்சு. சோ அதான் இவன் என்ன நினைச்சானா அப்போ வந்து இது ட்ரக் தான் ஏதோ டிராபிக் பண்றாங்க. ஓகே. அப்படிதான் நினைப்போம். ஓகே இந்தோனேஷியா உள்ள சரி நமக்கு தெரிஞ்சது அதான் யோசிப்போம். யாரோட ட்ரங்க் அங்க அது பட் அதுக்கு வந்து இவ்வளவு பெரிய கிராஃப்ட் இதெல்லாம் வச்சு பண்ணுமான்னு எனக்கு தெரியல. பட் சரி ட்ரக் ஏதோ பண்றானு போல இருக்கு அப்படின்னு. அப்புறமா அந்த கிரியர் இதுல நிறைய மத்த ஆளுங்களும் இருக்காங்க இந்த மாதிரி ஆபரேஷன் இருக்கிற. அதுல ஒரு ஆள் வந்துட்டு அப்புறமா இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு இவனை தனியா கூப்பிட்டு கிரியர் வழியா ஏதோ பேசியிருக்காரு போல இருக்கு. மேட்ரு என்னன்னா அவருக்கு தெரியும்னாரு அங்க உண்மையிலே என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுல வந்து அவருக்கு லிங்க் ஆளுங்க தெரியும், உண்மையிலே நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு அப்புறமா கூப்பிட்டு மீட்டிங் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ அப்புறமா நிறைய விஷயம் நடந்திருக்கு. சோ இவர் வந்து மைக்கேல் ஹரேராவும் அந்த இன்னொரு ஒரு ஆளு they met together. லைக் அங்க ஒரிஜினல் பார்த்தவங்களா? அந்த ஆளு ஆக்சுவலி அங்க இல்ல, பட் he is part of that group. Okay. Exactly. He wasn't the person who was there, but he knows இந்த மாதிரி ஆபரேஷன்லாம் அவருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே இவரோட இதுதான் அந்த குரூப். பேசிக்கலி they are part of the crash retrieval group தான். என்னன்னா அது வந்து இந்த டேவிட் கிரஷ் சொல்ற அந்த கிராஷ் ரிட்ரீவல் ப்ரோக்ராம். ஆமா அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற இன்சைடர் தான் இந்த ஆளு பேசுறான். அந்த இன்சைடரே அந்த உள்ள இன்னமும் இருக்கிற ஆளு, ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆளு. இந்த இன்சைடர் அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற இன்சைடரு மைக்கேல் ஹரேராவோட பேசுறதுக்கு ரெடி. சோ இவனை வந்து ஒரு பிளாக் சைட்டுக்கு கூட்டு போறாங்க. ஓகே. சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயமும் அவனுக்கு சொல்றாங்க என்ன விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்பிக்கை வரணும்ல, சும்மா எவனோ ஒருத்தனை அப்படின்னு கூட்டு போக முடியல. சோ அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான் என்ன அவன் பார்த்ததுன்றது. நீ பார்த்தது வந்து ட்ரக் கிடையாது, ட்ரக் டிரான்ஸ்போர்டேஷன் டிராபிகிங் கிடையாது, மனுஷங்க ஹியூமன் டிராபிகிங். இன்னும் மோசம். ஏன்னா யோசிச்சு பார்த்தனா வாட்ஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு டூ ஹியூமன் டிராபிகிங்? சரி இந்தோனேஷியால ஒரு எர்த்குவேக் நடந்திருக்கு, யாருக்குன்னே நிறைய பேர் மிஸ் ஆவாங்க. இப்ப கொஞ்சம் பேர் அப்படியே கும்பலோட காணாம போச்சுன்னா என்ன தெரிய போகுது? கரெக்ட் இல்ல? அதுவும் ஒரு லைக் இந்தோனேஷியா இட்ஸ் நாட் லைக் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ அதுவும் இல்லாம அந்த காட்டுல கொஞ்சம் பேர் கூட்டத்தோட கூட்டம் காணாம போச்சுன்னா ஈஸி, அது கணக்காட்டுறது ஈஸி. 1000 பேர் காணோம்னு சொன்னா 1000 பேர் ஒன்னும் அவங்க ஒன்னும் எண்ணி பார்த்து ஆமாமா ரிகவர் பண்ணிட்டோம் பாடிஸ் எல்லாம் சொல்ல போறது இல்ல. அவங்க அடிச்சு போயிட்டாங்க, தண்ணில அடிச்சு போயிட்டாங்கன்னா தட்ஸ் இட், ரைட்? அப்படிதான் நினைச்சுப்பாங்க. ஓகே அப்படிதான் போயிருப்பாங்க. சோ அந்த இதை யூஸ் பண்ணி இவங்க ஹியூமன் டிராபிகிங் பண்ணிருக்காங்க. ஆனா எதுக்கு ஹியூமன் டிராபிக் பண்ணணும் அதானே கேள்வி. அதுதான் அதுவும் எனக்கு புரியல. சோ அந்த இதுதான் இந்த பிளாக் சைட்ல போய் என்னதான் சொன்னாலும் நீ பார்த்தனா தானே தெரியும். சோ மைக்கேல் ஹரேரா இந்த ஆளு மீட் பண்ண ஆளு. சோ அவங்க ஒரு டைம் அண்ட் பிளேஸ் சொல்லிருக்காங்க. ஹெலிகாப்டர்ல இவங்க சீக்கிரட்டா கூப்பிட்டுட்டு யூஎஸ்குள்ள தான் இது ஒரு லொகேஷன். ஹிடன் சே எந்த லொகேஷன்லாம் சொல்லல, பட் ஆனா அந்த ஒரு லொகேஷன் எப்படின்னா ஒரு பழைய ஒரு ஏர்ஃபீல்டு மாதிரியான ஒரு லொகேஷன் தான். ஆனா அண்டர் கிரவுண்ட் வேற. நீ நார்மலா போனா அங்க எதுவும் இருக்குன்ற மாதிரி இங்கெல்லாம் ஏதோ இருக்குமா அப்படின்ற மாதிரி உனக்கு தெரியாது. அந்த மாதிரி நீ எதிர்பார்க்காத ஒரு இடம். பட் ஆனா எவ்வளவு செக்யூர்னா சம்டைம்ஸ் நீ ரெகுலர் பிளேன், இப்ப நீ ஒரு ஹாபி பைலட் வச்சுக்கோ, சும்மா ஃபிளைட் ஓட்டுற, சும்மா அந்த சைடு போனா உன்னை சுத்தல்வாங்க லிட்டரலா. அண்ட் தே ஹேவ் அப்பரண்ட்லி ஷாட் டவுன். அப்படியா? ஆக்சுவல் பீப்புள் தெரியாம போனவங்க. சோ ஆனா ஏன் சுட்டாங்கன்னு வெளியில இன்ஃபர்மேஷன் வராது ஒழுங்கா.
ஸோ தீஸ் ஆர் ஆல் அனதர் ரீசன் வை இந்த மாதிரி விஷயம்லாம் வெளியில ஒழுங்கா கண்ட்ரோலுக்கு வரணும், காங்கிரஸ்க்கு வரணும், கவர்மெண்ட் வந்து ஒரு ஓவர் சைட் வேணும். எல்லாம் இவனுக்கு பாட்டி இஷ்டத்துக்கு என்ன இல்லீகல் தான் லிட்டரலா. ஏன்னா அவன் சொல்லியிருக்கான் அந்த பிளாக் சைட்காரன், இவனுங்க வந்து லக்கியா பிகாஸ் யூ ஹேவ் சீன் பீப்பிள் they usually kill them off. ஆமா, ஏன்னா இவ்வளவு பெரிய சீக்ரெட், ரைட், இவ்வளவு பெரிய சீக்ரெட்டா வச்சிருக்காங்கன்னா ஒரு ஆள் பார்த்தா எப்படி மைக்கேல் ஹெராவை எப்படி விட்டாங்கன்றதே ஆச்சரியமா இருக்கு இப்போ. அது மெயின் ஒன் ஆஃப் த ரீசனா, ஏன்னா இவன் வந்து அந்த ஹியூமனிடேரியன் மிஷன்ற அந்த இதுல ஒரு வந்திருக்கான். சோ அது மிஸ்ஸிங்னு அப்புறம் அங்க போயிட்டு இன்னும் நிறைய லூப் ஹோல்ஸ் மாட்டணும். அதுக்கு பதிலா இவனுங்களே போட்டு மிரட்டி அந்த NDA சைன் பண்ணி விட்டு இது பண்ணிக்கலாம். இப்பவே பார்த்தனா வேற இவன் மட்டும் தான் வந்து பேசியிருக்கான். அவன் பேசியும் கூட இருந்தவங்க யாருமே வரதுக்கு பயப்படுறாங்க, யாருமே வரதுக்கு ரெடி இல்லை. சோ இவன் அந்த பிளாக் சைட்டுக்கு போயிட்டு அவன் கூப்பிட்டு காமிச்சிருக்கான். சோ ஏன் வந்து ஓகே எதுக்கு இவன் எல்லாம் கூப்பிட்டுட்டு போனோம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. எதுக்கு அந்த இன்சைடரை இப்போ வந்து பண்ணோம்? பேசிக்கலி அவனுக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஹீஸ் இன் த சைட் ஆஃப் டிஸ்க்ளோஷர். ஓகே. ஸோ இப்போ இந்த உள்ள இருக்கிற இந்த கிராஷ் ட்ரையல் ப்ரோக்ராம்ல இருக்கிறதுலயே 2 குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. ஒரு குரூப் மக்கள் வந்து இல்ல இது வந்து பப்ளிக்கு தெரியணும், உண்மையை இந்த கவர்மெண்ட் ஓவர் சைட்டுக்கு வரணும். இந்த டேவிட் கிரஷ் மாதிரி ஆளுங்க. ஆமா, டேவிட் கிரஷ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆளு. இவங்க ஆக்சுவலா வேலை செய்யற ஆளு, ஃபீல்ட்ல வேலை செய்யற ஆளு. ரைட். இன்னொரும் புரியும்னா இவங்க வந்து ஃபுல் டைம் இந்த வேலை இல்ல, மத்த வேலையும் பாப்பாங்க. தேவையானப்போ இந்த கிராஷ் ட்ரையல் பண்ணுவாங்க. சோ அதனால உனக்கு ஃபுல் டைமா இவங்க இது மட்டும் தான் சொல்ல முடியாது. ஓகே. சோ வேற வேலை பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா இந்த வேலையும் பண்ணுவாங்க. சோ அதான் அந்த ரீசன் என்னன்னா, ஓகே, ஏன்னா அதுல இருக்க நிறைய டெக்னாலஜி எல்லாம் நிறைய நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம். சோ அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். ஆனா அவங்க வந்து டைரக்டா மூஞ்சி காட்ட வேணாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை குட்டி இருக்கு, எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்ஃபேக்ட் லைக் இவனுங்கள அந்த ஒர்க் பண்ற ஆளுங்களாம் தேர் சிப்டான். எங்க போறாங்களா ஈஸியா ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க போறாங்கன்றது மட்டும் இல்ல, அவனுங்களோட பயோமெட்ரிக்ல இருந்து எல்லாமே மானிட்டர்டு கண்டினியூஸ்லி. சோ என்ன ஒரு எல்லாமே அதிகமா சுவாசிச்சானா அவன் வந்து ஆக்சிஜன் அதிகமா யூஸ் பண்றான், போட்டு தள்ளிடலாம். இவன் ரொம்ப ஏதோ யோசிக்கிறான். படத்துல பாக்குற மாதிரி தான் இருக்கு இதெல்லாம். படத்துல பாக்குறதோட இது பயங்கரமா இருக்கு. அதான், ஏன்னா அது உண்மை இல்லையா. இன்னும் போனா சோ என்ன பண்ணுவானுங்கன்னா இவங்களோட வேலை, அதுவும் இல்லாம இந்த ஆளுங்களாம் ஆள் கடத்தல் பண்றானுங்களா, அது ஆள் கடத்தல் பண்ணி எதுக்குன்னா they use them as psionics. P3 வாங்க அவங்கள. சயானிக்ஸ் நம்ம இந்த வார்த்தையை பேசியிருக்கோம். சயானிக்ஸ்னா they use their mental power, they connect them with some ஏதோ டிவைஸ். அது என்ன நமக்கு புரியல. இதுதான் அவனுக்கு காமிச்சிருக்காங்க போல இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா காமிக்கல, பட் லைக் ஆனா அந்த சைட்டுக்கு போயிருக்கான், உள்ள போய் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பாத்திருக்கான். ஆனா உள்ள எக்ஸாக்டா என்ன டீடைல்ஸ்லாம் மைக்கேல் ஹெரேரா வெளியில வந்து சொல்லல நம்ம கிட்ட. பட் he has seen things. அவன் எக்ஸாக்டா நமக்கு டிஸ்கிரைப் பண்ணல. பட் ஆனா அவன் சொன்னது படி, இன்ஃபர்மேஷன் படி, இந்த கடத்தன மக்கள்ல they used them to lure, அதாவது அட்ராக்ட் பண்ணுவாங்களாம் இந்த UFOs. அதுக்கு அட்ராக்ட் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. கடத்தப்பட்ட மக்கள் வந்து எல்லா நார்மல் மக்கள் இல்ல, they filter certain type of மக்கள். ஓகே. அது எப்படி ஃபில்டர் பண்றாங்கன்னு எனக்கும் புரியல. பட் apparently women and kids, அதுவும் mostly women and female kids and gay men. எது gay men? என்னையா இதெல்லாம்? அதான் இது மாதிரி ஸ்பெசிபிக் எனக்கும் புரியல எப்படின்ட்டு. பட் இந்த கேட்டகரி வந்து ஹையர் ப்ராபபிலிட்டி டு ஹேவ் மோர் ஆஃப் திஸ் எபிலிட்டி. இந்த சயானிக் எபிலிட்டி, அந்த சயானிக் இது வேர் லைக் தே ஆர் ஏபிள் டு யூஸ் தேர். இந்த சயானிக் எபிலிட்டினா சிம்பிளா சொல்லணும்னா அது மாதிரி நம்ம தாட்ஸாலேயே இன்னொரு ஆப்ஜெக்டோட இன்டராக்ட் பண்றது இல்லையா? பேசிக்கலி சார்ல்ஸ் சேவியர் மாதிரி தான். ஆமா, வேர் லைக் யூ ஆர் ஏபிள் டு கைண்ட் ஆஃப் இன்டராக்ஷன். இந்த UFO எல்லாம் பார்த்தோன்னா நிறைய தடவை மைண்ட் டு மெஷின் கண்ட்ரோல் மாதிரி தான் இருக்கும். ஓகே. யோசிச்சு பாரு, ஒருத்தன் வந்து அவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸா இருக்கனா, நீ வந்து உட்காந்து பட்டன் வச்சா நீ பண்ணிருப்ப. ரைட். யோசிக்கிற ஸ்பீடுக்கு இது மூவ் ஆகணும்னு நினைப்பல. ரைட். ஸோ யூ பிகம் த கிராஃப்ட், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இவனுங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி வர UFO-வை, இந்த UFO எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரியல. வேற இன்டர்ஸ்டெல்லார் வேற ஏரியால இருந்து வருதா இல்ல இங்க இருக்கிற இருக்கா, அது எப்படின்னு தெரியல. பட் அதை லியூர் பண்ணி they'll shoot down. எதுக்குன்னா கிராஷ் ரிட்ரீவ் பண்ணி அதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி அதுல நிறைய டெக்னாலஜி. சோ யாருக்குன்னா ஏதாவது ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி வச்சிருக்கே, அப்ப எதுக்கு இன்னும் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கலாம். புதுசா பண்ணுவாங்க. I don't know, but there could be many theories for this. Again, this is like all speculation.
One of the reason could be maybe the group is working with some type of ET. Okay. And they have a certain agenda and they are working towards that agenda. Maybe அதனால தான் இப்ப பிரச்சனை என்னன்னா நல்லவங்களை சுடுறோமா கெட்டவங்களை சுடுறோமா நமக்கு தெரியல. இப்போ நீ பாட்டு சுட்டினே இருக்க, எவனோ ஒருத்தன் பயங்கர பெரிய ஒரு சிவிலைசேஷன் அவனை தேவையில்லாத ஆளை சுட்டுறான்னா இவனுங்க சுடுறதுனால நம்ம மொத்தத்தையும் அழிக்கலாம்ல. அவனுக்கு என்ன தெரிய போகுது, இவன் வந்து இவனுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவன் எல்லாருமே இதுதான் போல மாதிரி. So that's why like it's even more risky, danger for us. Not we should stop doing all this. Right. இந்த experimental உட்கார்ந்துட்டு எவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்கிறவங்க கிட்ட ஓகே நீ ஏதோ கத்துக்கலாமே அந்த மாதிரி நம்ம பண்றதை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு ஓகே ஸ்கேவெஞ்சர் மாதிரி ரோட்ல வழிப்பறி ஆட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதான் நடக்குது இப்போ. இது ஒருத்தன் பெருசா அவன் பாட்டு ட்ரக்ல ஏதோ எடுத்துன்னு போறான்னா நல்ல கொள்ளடிச்சு என்ன முடியுதோ பண்ணிட்டு போறானுங்க. So that's what is happening. So yeah, ஆனா இதெல்லாம் மைக்கேல் ஹரேரா சொன்னது. இதெல்லாம் மைக்கேல் ஹரேரா சொன்னது இந்த மாதிரி நடக்கிறதுன்னு இதான் ரீசன் சொன்னது. பட் உள்ள என்ன எக்ஸாக்ட்டா பார்த்தா எல்லாத்தையும் கிளியரிஃபை சொல்ல. பட் ஏன்னா இது ஒரு they are doing some planning, some ongoing investigation, some way to bring all this out. So அதனால எல்லா விஷயத்தையும் அப்படியே ஓபனா சொல்லலாம். ரைட். இப்போ ஒரு பெரிய கேள்வி, which is obvious கேள்வி, நம்ம ஏன் மைக்கேல் ஹரேரா நம்பணும்? நல்ல கேள்வி. அவன் இன்ஃபேக்ட் லைக் நிறைய இது அவனுக்கு அகைன்ஸ்டாவும் வந்துச்சு. நேத்தன்னு ஒருத்தன் இருக்கான், அவனோட டீம் லீடர்னு சொன்னான். லைக் மிலிட்டரியில இருக்கும். ஆமா, மிலிட்டரியில இருக்கும்போது இவனோட டீம் லீடர்னு அவன் சந்தோஷம். நான் எல்லாம் கதை வர்றான் அது மாதிரி எதுவுமே போல, நான் இருந்தேன் இந்தோனேஷியால. He came and spoke against it. பட் என்ன மேட்டர்னா மைக்கேலுக்கும் இவனுக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நிறைய இது ஒத்து போகல. என்னன்னா இவனுக்கு இன்ஃபேக்ட் லைக் மைக்கேலுக்கும் இவனோட நிறைய டீம்மேட்ஸுக்குமே நல்ல பேர் இல்ல. நிறைய பேருக்கு மைக்கேல பிடிக்கல அவன் குரூப்ல இருக்கும்போது. ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா இவன் ஸ்டார்டிங்ல மிலிட்டரியில ஜாயின் பண்ணும்போது பாதியிலே ஓடி போயிட்டான். அப்படின்னு எல்லாரும் கடுப்புல இருப்பாங்க. பட் ஆனா எப்பவுமே நம்ம ஒருத்தவங்களோட விஷயம் அவங்களுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு தெரியாத வரைக்கும் நம்ம என்னென்னலாம் நினைச்சுக்கலாம், அந்த மாதிரிதான். பட் உண்மையில பார்த்தனா மைக்கேலுக்கு என்ன ஆச்சுன்னா அவனோட அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம போயிருக்கு. ரொம்ப ஏதோ கிரிட்டிக்கலா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் இதுல ஓகே he wanted to be close with him. Any good son should be doing that. Right. அதனால so he had to leave. மிலிட்டரியாவது மண்ணாவது. பட் ஆனா மத்தவங்களுக்குலாம் அது லைக் அது அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது விட்டு போயிட்டான்றதா பெருசா பாப்பாங்க. ஆமா, அதான். அதனாலயே அவன் திருப்பி வரும்போது அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு. அதுவும் இந்த மிலிட்டரியில எப்படின்னா அவங்க ரொம்ப ஆனருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. if you break the post it means like நீ ஏதோ ஒரு பெரிய குத்தம் பண்ணிட்டே, நீ யாரோ நான் யாரோன்ற மாதிரி. அதுவும் இல்லாம இன்னொரு மேட்டர் என்ன, இப்ப மைக்கேல் இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன் இஸ் a very successful businessman. ஓகே, அவன் நல்லா பைசா, அவன் லாம்போர்கினில இருந்து எல்லாமே வச்சிருக்கான். இப்படி என்ன வாட் இஸ் ஹிஸ் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்? அவன் செக்யூரிட்டி பிசினஸ்லாம் வச்சிருக்கான். அப்புறம் நிறைய ஓகே, இதுக்கு சம்பந்தமா இல்ல. இதுக்கும் அது எதுமே சம்பந்தமே கிடையாது. எதுமே இதுக்கும் டெக்னாலஜி சம்பந்தம் இல்ல. எதுமே சம்பந்தம் இல்ல. he is already a very successful person. So அவனுக்கு he has no reason to gain or anything from this. In fact he doesn't go. இப்போ வந்து போய் சொல்லி ஒரு கதையை பில்ட் அப் பண்ணா அவனோட ரெப்யூட்டேஷனுக்கு தான் அடி வாங்குவான். எக்ஸாக்ட்லி. நீயே யோசிச்சு பாரு, அவன் வந்து பிசினஸ் பண்ணான், அவனுக்கு ஒரு ஃபேமும் தேவையில்லை. இப்போ he is already well off in life. He is well off. And in fact like இவனுக்கு வந்து நிறைய ட்ரபிளும் தான் வந்துட்டு இருக்கு. கரெக்ட். இந்த பிளாக் ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து இவன வீட்டுக்குலாம் வந்து மிரட்டுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு போவானுங்களாம். அவன் சொல்லு பிளாக் ஹெலிகாப்டர் அந்த டே அவன நான் இந்தோனேஷியாலே சொன்னேன் கம்முன்னு இருக்கு சொல்லி. பட் அதான் இந்த மாதிரி இருக்கு. நேத்தன் வந்து என்ன சொல்லிருக்கான், இல்ல போல. பட் இவனோட கிளைம் படி என்னன்னா, நான் நேத்தனோடய போல, இது தனியா வேற ஒரு குரூப் அங்க ஃபார்ம் பண்ணாங்க, அது வழியா தான் போனேன் அப்படின்ற. இட்ஸ் இஸ் லைக் சோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னன்னா, நேத்தன் சொல்றதும் கரெக்டா இருக்கலாம், இவன் சொல்றதும் கரெக்டா இருக்கலாம். டசன்ட் ஹேவ் டு பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். கரெக்ட். இட்ஸ் ஜஸ்ட் லைக் அன்னைக்கு ஒரு நாளுக்கு இவன் கூட போல, அவன் வேற ஒரு மிஷன்ல வேற போயிருக்கான். ரைட். தட்ஸ் ஆல். அண்ட் மத்தவனுங்களாம் இவன் போய் சொல்றாங்கன்னு இவன் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் ஜென்ரலா, நீ அன்னைக்கு இருந்து அந்த இந்தோனேஷியா மிஷன்ல போன? இல்ல நான் போனதில்ல. நீ போய் பக்கத்துலயே இல்ல, அப்ப நீ எப்படி இந்தோனேஷியா மிஷனுக்கே போல, அப்ப இவன் போய் சொல்றான், நீ எப்படி சொல்லுவ? கரெக்ட். அவனே வந்து வேற யாரோ சொன்னதுதான் இவன் சொல்றான். லைக் பீப்புள் ஃபார்ம் த ஹேலோ எஃபெக்ட். ஒருத்தனை பிடிக்கலன்னா அவன் என்ன மத்த விஷயம் என்னன்னாலும் அவன் தப்புதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ இன்னொரு மேட்டர்னா, ஜோ இஸ் நாட் த நேம்னு ஒருத்தன் ஒரு ரெடிட் காரர் இருக்கான். அவன் தான் நிறைய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கான். ஸோ ஹஸ் இண்டிபெண்டன்ட்லி வெரிஃபைட்
இந்த மைக்கேல் ஹரேராவை நிறைய டிஃப்ரெண்ட் விஷயத்துல இவன் சொல்றதெல்லாம் உண்மை மாதிரி. இவன் சொன்ன அந்த பிளாக் சைட்டுக்கு போனது, அந்த ஹெலிகாப்டர்ல ஒரு எந்த சைட் அவனுக்கு எல்லாமே தெரியும் போல இருக்கு. he followed he had some way to figure out. இந்த ரெடிட் ஆளு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் வச்சு, ஏன்னா பப்ளிக்கா உனக்கு வந்து எந்த ஏர் டிராபிக்கோட இன்ஃபர்மேஷன் உன்னால கண்டுபிடிக்க முடியும். ரைட், அந்த ரேடார் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். மைக்கேல் ஹரேரா இவன் கூட கொஞ்சம் கான்வர்சேஷன் வச்சிருந்திருக்கான் போறதுக்கு முன்னாடி. he wanted to leave a paper trail மாதிரி. இன் கேஸ்ல ஏன்னா மைக்கேல் ஹரேரா போறான் ஏதோ பிளாக் சைட்டுக்கு, அதுவும் இவனை கொலை பண்றதுக்கு இருந்து அந்த குரூப் கூட திருப்பி போயிருக்கான். கரெக்ட். வாட் இஃப் he doesn't come back, right? சோ அதனால worst case scenario இவன் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வெளில விடுவான்றதுனால இவங்க சொல்லிட்டு போயிருக்கான். சோ இவனும் என்ன பண்ணிருக்கான், கொஞ்சம் இவன் நம்மள மாதிரி ஆள் தான். ஜோய் இஸ் நாட் மை நேம், ஜோய் இஸ் நாட் மை நேம். அவன் பேர் ஆக்சுவலி ஜோய் தான். வெளில ஓபனா வந்துட்டான், ஏதோ பாஸ்டன்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அவனோட இது படி பார்த்தா கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இன்னொரு மல்டிபிள் சோர்சஸ் இது படியும் இட் மேக்ஸ் சென்ஸ். ஆப்வியஸ்லி we will never be able to confirm. So we are able to confirm other things. இந்த மாதிரி USS டென்வர்னு ஒரு கிராஃப்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஹியூமனிடேரியன் மிஷன் நடந்துச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இன்ஃபேக்ட் லைக் இவங்க சொல்ற டிஸ்கிரைப் பண்ற டெரெயின் மாதிரி தான் அந்த ஏரியாவும் இருக்கு, எல்லாமே வெரிஃபை பண்றான். பட் ஆனா அந்த UFO நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. அவன் உண்மையிலே பார்த்தானா நம்ம நல்லா வெரிஃபை பண்ண முடியாது. பட் இப்பதான் மேட்டரே இருக்கு. ஆரோ இருந்துச்சுல, ஆரோ கிட்டயும் போய் பேசியிருக்கான். ஆரோக்கியம் விசில் ப்ளோவர். இன்ஃபேக்ட் இவன் வந்து ஷான் கர்க் பேட்ரிக் கிட்ட டைரக்டா மீட்டிங் ரூம்ல பேசியிருக்கான். இவனோட இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கான். மொத்த இன்ஃபர்மேஷனும் இது கேட்டு என்ன பண்ணிருக்கணும். அதுவும் இல்லாம இவன் என்ன சொன்னா, மைக்கேல் ஹரேரா எனக்கு வந்து இந்த சேட்டலைட் இமேஜரி அந்த டேட்டுக்கு எனக்கு கூட கண்டுபிடிச்சு எடுங்க அப்படின்னு. ஷான் ஏன்னா ஆரோட வேலையே அதானே. they have every information, they have like satellite imagery of the whole earth anywhere they want. So they should be able to get it. அந்த டைம்ல அந்த பீரியட்ல என்னெல்லாம் வந்து போச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம்னு. தரேன் அவ்வளவுதான். he never got back. ஆனா ஆரோ ரிப்போர்ட் வந்துச்சு. ஆரோ ரிப்போர்ட்ல இத பத்தி பேசிருக்காங்க. இந்த இந்தோனேஷியா 2009 ஈவென்ட் பத்தி, இந்த மைக்கேல் ஹரேரா பத்தி என்ன சொன்னாங்கன்னா, மைக்கேல் ஹரேரான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்துட்டு ஒரு ஆபரேஷன்ல ஏதோ ஒரு பார்த்துட்டு ஒரு யுஎஸ் ஸ்பெஷல் மிலிட்டரி டீமை பார்த்துட்டு வேற ஏதோ நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படின்றது ஒரு இது சொல்லியிருக்கானுங்க. அது ஏன் ரிப்போர்ட்டை போட்டு அதுக்கப்புறம் கேளு இது. அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு மிலிட்டரி ஸ்டேஷன்ல அங்க இருந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மை பார்த்துட்டு அது ஏதோ ஒரு வேற டெக்னாலஜியை வந்து வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து இவன் வந்து மிலிட்டரி ஏதோ ஸ்டேஷனுக்கு அப்புறம் இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கான். ஓகேவா, இந்தோனேஷியா காட்டுக்குள்ள. அப்புறம் லாஸ்டா இன்னொரு மேட்ரு, மைக்கேல் ஹரேரா வந்து ஏதோ ஏலியன் கிராஃப்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா. he never said he saw any alien craft. இவனோட இது படி அது ஹியூமன்ஸ் தான் ஆபரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே சொல்லல இது வந்து ஏலியன்ற வார்த்தையே எங்கேயுமே சொல்லல. இது வந்து ஹியூமனோட கிராஃப்ட் தான், ஆனா ஏதோ இல்லீகலா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கிராஃப்ட பார்த்தா நமக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி படி இல்ல. அந்த ஷேப் சரி, அது மிதக்கிறது சரி, சைஸ் எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். ஆனா இவனுக்கு ரிப்போர்ட்ல பார்த்தா அவன் சொன்னது எதுவுமே கரெக்டா போடல. இஷ்டத்துக்கு இவங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கிட்டானுங்க. அப்புறமும் என்னன்னா, இன்ஃபேக்ட் லைக் ஆல் திஸ் ரைட், லைக் they just like it's literally like a disinformation. அதாவது இப்போ மைக்கேல் ஹரேராவை ஏதோ ஒரு பைத்தியக்கார பேசின மாதிரியான மாத்தி விட்டான் கதையை. அப்படியே கதையை மாத்தி விட்டு there is nothing again இந்த மாதிரி தான் ஏதோ சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு இவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, யூசுவலா இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்லாம் வேர்ட் ஆன் வேர்ட் they should record. இவனோட இது வந்து எதுவுமே ரெக்கார்டே பண்ணலையா. இது மைக்கேல் ஹரேராவோட டெஸ்டிமனி அந்த ஆரோ கொடுக்கும்போது யூசுவலா ஸ்கிஃப்ல போயிடுவாங்க. அது ஒரு செக்யூர்ட் கம்பார்ட்மெண்டல் ஃபெசிலிட்டியாட்ட இருக்கும். பட் தே ஹேவ் டு ரெக்கார்ட் ஏதாவது இந்த மாதிரி இதுல ஏதாவது இல்ல. ஆனா எதுவுமே பண்ணல. ஏன்னா லேட்டர்ல இவங்க போட்ட ரிப்போர்ட்டுக்கும் அதுக்கும் கோரிலேஷனே இல்லல்ல. சோ சும்மா எவனோ ஒருத்தன் பென்ல நோட் பேட்ல ஏதோ ஒன்னு எழுதிட்டு இருந்தானா, அவ்வளவுதானா. அப்போ யாருக்கு சொல்ல முடியும்? இவன் சொன்னதான் அவங்க கிட்ட கேட்டாலும் இல்ல இதுதான் எனக்கு கிட்ட சொன்னாங்க அப்படின்னா. ரைட். இல்லடா, இப்ப மேட்டர் என்னன்னா, அவ்வளவு சப்பையான ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு அவங்க எதுக்கு யாரோ ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அது ஒரு முக்கியமான மேட்டர்னா இதெல்லாம் ரிப்போர்ட் கிரியேட் பண்ண வர்த்தே இல்லைங்க, இந்த ஆளு லூசுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விடுவாங்க. இது ஒரு ரிப்போர்ட்டை கிரியேட் பண்ணி
அது வந்து டிஸ்இன்ஃபர்மேஷனா மாத்துறதுக்காகவே ஸ்ட்ரக்சர் பண்ண மாதிரி இருக்கு அவங்க நீ சொன்னதெல்லாம். that's their goal, right? So that's now we are clear. அவன் வந்து ஸ்டார்டிங்ல மைக்கேல் ஹெரேரா அப்பா போகும்போது அப்பாவியா ஓகே இந்த ஆரோ வந்து நல்ல விஷயம் தான் பண்றாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு போனா. இப்பதான் நமக்கு தெரியும்ல இட்ஸ் ஜஸ்ட் a disinformation agent and just for propagating the secret. அவ்வளவுதான். ஸோ இப்போ லைக் டுடே கரண்ட் டேல வாட் இஸ் த சிச்சுவேஷன் ஆர் மைக்கேல் ஹெரேராவோட ஸ்டாண்ட் என்ன இந்த சோ அதான் இப்போ நீ இதெல்லாம் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் he still has the interaction with all these people. இந்த ஸ்பெஷலா ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபேக்ட் வந்து அந்த இன்சைடர்ஸ் வந்து ஒரு புக் ஆட்டம் ஒன்று விடுறாங்க. அது புக்னா அது இட்ஸ் நாட் ஃபார் லைக் பப்ளிஷிங் டு மேக் மணி அந்த மாதிரி கிடையாது. ஃப்ரீயா தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாங்க. பட் அது ஒரு கிளவரான வே. எப்படின்னா அந்த புக் மாதிரி பப்ளிஷ் பண்ணி that's how these people do to reveal the secret. ஏன்னா இந்த நீ மிலிட்டரியில என்ன இன்ஃபர்மேஷன் இது மாதிரி புக் மாதிரி எழுதுனாலும் சும்மா நீ எழுத முடியாது. அப்படியே நான் புக் போய் எழுத போறேன் அப்படின்னு நானும் ஒரு அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு 10 இது இருப்பாங்க. அந்த இது வழியா அப்ரூவ் பண்ணோம். ஆனா டாப்சர் கிட்ட வந்து எப்படின்னா நீ வந்து they will make sure okay நீ ஏதோ சீக்ரெட்டா ரிவீல் பண்ணல. ஆமா நேஷனல் இஷ்யூ ப்ரொடெக்ஷனுக்காக. ஆனா சில விஷயம்லாம் கவர்மெண்ட் இருக்குன்னே அக்னாலேஜ் பண்ணல. சோ நீ அது சீக்ரெட்னு அக்னாலேஜ் பண்ணிட்டனா அது இருக்குன்னு ஆயிடுது. கரெக்ட். சோ அது வந்து ஒரு ரிவர்ஸ் இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன் அப்படிதான் பண்றானுங்க. சோ நீ நிறைய உனக்கு நீ ஸ்பெகுலேட் பண்ற இன்ஃபர்மேஷனோ அதுல நீ இன்க்ளூட் பண்ணிடலாம். ஒன்னு அவன் வந்து இல்ல இது நீ ரிவீல் பண்ண கூடாதுன்னு சொன்னா இவனுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துடுது. இல்ல விட்டானுங்கன்னா ஓகே எப்படிதான் இன்ஃபர்மேஷன் வருது. ஏன்னா அவன் அப்படியும் யோசிக்கலாம் இவன் நம்ம நிறுத்தினா இது வந்து நம்ம அக்னாலேஜ் பண்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா அது ரெஜிஸ்ட்ரியில போயிடுது. சோ அது அக்னாலேஜ் பண்ணாம விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்கலாம். சோ எய்தர் தட்ஸ் த கேஸ் ஆர் அப்படி விட்டாலும் தீஸ் கைஸ் டாப்சர் இஸ் ஆல்சோ அண்டர் கண்ட்ரோல்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வரும். சோ இட்ஸ் லைக் மல்டி டைமென்ஷனல் ஒரு செஸ் மாதிரி தான் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. சோ அந்த புக் வந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷம் கிட்ட எடுக்குது போல இருக்கு அந்த ரிவ்யூவே. 2 வருஷம் ஆகுமா? இப்ப டேவிட் கிரஷே ஏதோ ஒரு பப்ளிஷ் பண்றதுக்கு அவன் இன்னும் விடல. அவங்க எப்பயோ கூட சப்மிட் பண்ணிட்டான் ரிவ்யூ பண்றதுக்கு. ஓகே. இவனுங்க அதான் வந்து இது விசில் ப்ளோ பண்றவங்க எல்லாம் ஒரு புக்கை ரிலீஸ் பண்றாங்க. No, the point is how you will give the information. Tell me. அது பாட்காஸ்ட்ல பத்தி பேசுறியா? சரி பாட்காஸ்ட்ல எத்தனை பேர் பாப்பாங்க? அதுவும் பண்றாங்க. பாட்காஸ்ட்ல பண்ணாலும் லைக் உனக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகாதுல. புக்னா நிறைய பேர் ரீச் ஆகும். நியூஸ் சேனல்ல எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதெல்லாம் எடுத்து பேச போகுது? அது unless they have a benefit they would. So how else you will kind of share information? இவனுக்கு வந்து புக் வந்து லிட்டரலா they are not like going to make any money, like they are going to say like they will leave it free only. So it's okay, but coming back to the current scenario, this is ongoing. One of their ideas they'll get some kind of an evidence or something which will be பார்த்தோன்னே இதை வந்து கண்டிப்பா நம்ம வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்றதுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் ஆனா இப்போ சொல்றானுங்க இப்போ அந்த பிளாக் சைட்டுக்கு போனா இப்போ ஒரு செனட்டர் இல்ல யாராச்சும் இது பெரிய ஆளுங்களே இப்ப அந்த பிளாக் சைட்டுக்கு போனா ஒரு வீடியோ கேமரா க்ரூவோட போனா அப்படியே தெரியுமா இருக்கிற விஷயம் எல்லாத்தையும். நீ யூஎஃப்ஓன்ற நீ ஒரு கேள்விக்குறியே இல்ல. ரைட். இது வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணதான் அப்படின்னு உனக்கு அந்த மாதிரியான இடம். அந்த பிளாக் சைட் எங்க இருக்குன்னு தெரியுமா? இவன் போயிட்டு வந்திருக்கான்ல மைக்கேல் ஹெரேரா. ஓகே ஓகே. அந்த மாதிரி சீக்ரெட் லொகேஷன் தான் பப்ளிக்கால. பட் ஆனா டாக்டர் ஸ்டீவன் கிரேயர்ல பார்த்தனா இந்த மாதிரி இருக்கிற பிளாக் சைட் எல்லாத்தையுமே மேப் போட்டிருக்காரு. மொத்தம் இதுவும் எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்குது. டனல்ல இன்ஃபேக்ட் லைக் அண்டர் கிரவுண்ட் ஹை ஸ்பீட் டனல்லாம் இதை போட்டு வச்சிருக்காங்க. நம்ம வெளியில ஹை ஸ்பீட் ட்ரெயின் இல்ல, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இதுன்னா பெருல ஒரு சிமிலர் இன்சிடென்ட் இந்த மைக்கேல் ஹெரேரா மாதிரியே இன்னொரு இன்சிடென்ட். அவன் பேர் மறந்து போச்சு. அவனும் யூஎஸ் மிலிட்டரிக்காரன். இதே மாதிரி சிமிலர் இன்சிடென்ட் he faced. வேற ஒரு கிராஷ் ரிட்ரீவல்ல இவன் போயிட்டு மாட்டிக்கிட்டான். யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜியா இதெல்லாம் இருந்துச்சு. பட் ஆனா அந்த இடத்துல போகும்போது யூஎஸ் நேஷனல் மட்டும் இல்ல, வேற ஏதோ மத்த ஊருக்காரங்க சைனாக்காரன் கூட இருந்தாங்க. இது லைட்டா பேசணும் நினைக்கிறேன். இத பத்தி பேசியிருக்கோம். பட் இட் ஹாஸ் a very similar story. இது என்னன்னா எந்த பாயிண்ட் அதை பேசியிருப்போம்னா இது வந்து ஒரு நாடு பண்றது இல்ல, பல நாடு சேர்ந்து பண்ற மேட்டர். யூஎஸ் மட்டும் ஏலியனா யூஎஃப்ஓ யூஎஸ் மட்டும் இல்ல. இது எல்லாமே அதான் நிறைய இந்த கிராஷ் ரிட்ரீவல் they even go to location
which might be an adversary location. So அதுவும் another reason they don't want to reveal also, right? Like okay எங்கெல்லாம் ஆபரேஷன் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுனா டேய் இங்கே வந்துட்டு பண்ணீங்க அப்படி ரைட். அது யூஎஸ் மட்டும் பண்ணல, ரஷ்யாவும் பண்ணுது, சைனாவும் பண்ணுது, அண்ட் அவனுங்களும் வச்சிருக்கானுங்க போல இருக்கு.